ரங்கராஜபுரம் ஸ்கையோகா அறக்கட்டளை மற்றும் சித்திர இலக்கிய மையம் இணைந்து வழங்கும் 38வது ஆண்டு விழா ரங்கராஜபுரம் அறக்கட்டளையினுடைய 38வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது அமர்வாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடுவதற்காக அருள்நிதி பூவழி அவர்களையும் அருள்நிதி ஸ்ரீவித்யா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். தவம் ஏற்றி தருவதற்காக திருமதி பாலா நாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அருள்நிதி. இரண்டாவது அமர்வில் தவமயங்களின் வாழ்த்துறை இருக்கிறது. அதற்காக திரு மோகன்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முனைவர் ஏழுமலை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அருள்நிதி நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சூளைமேடு தவமையம், ஏழுமலை ஐயா அசோக் நகர் தவமையம். அருள்நிதி எஸ் ரவி ஐயா அவர்களை பொருளாளர், உலக சமுதாய சேவா சங்கம், சென்னை மண்டல தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முனைவர் கலைச்செல்வி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சாந்தி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இறைவணக்கம் குருவணக்கம். பூவிழி அருள்நிதி ஸ்ரீவித்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தேன் தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வின் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் என்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனில் ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு, இந்த பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை, வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியுள்ளது. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியுள்ளது. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியுள்ளது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும்
எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். நாம் ஏற்க இருக்கும் தவம் துரிய தவம், துவக்கம் ஆகினை. தவத்தை நிறைவு செய்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோயில், ரங்கராஜபுரம் மணவள அறக்கட்டளை, அதை சார்ந்த தவ மையங்கள் அனைத்தும், தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். சுளைமேடு தவமையத்தை சார்ந்த பாலா நாகராஜன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். இந்த அவையில் பெற்றிருக்கும் அருள்நிதி எஸ் ரவி ஐயா அவர்கள், பொருளாளர், உலக சமுதாய சேவா சங்கம், சென்னை மண்டலம். அவர்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை முழுவதும். நிறைய பேருக்கு இன்னும் நிறைய ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்ருக்கீங்க ஐயா. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது சென்னையிலன்னு சொன்னால் ஐயாவுடைய வழிகாட்டுதல் தான். அதுக்கு ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக மேற்கு மாம்பலம் தவமயத்தை சார்ந்த ரங்கநாதன் ஐயா வர வேண்டியது, அவங்களுக்கு மோகன்ராஜ் ஐயா வந்திருக்காங்க. அவர்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக அசோக் நகர் தவமயத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ஏழுமலை அவர்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக சாந்தி அம்மா, எல்லாருக்கும் ரங்கராஜபுரத்தை சார்ந்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ அம்மா எப்படி ஜெயபிரகாஷ் ஐயா இருந்தாங்களோ அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் ஒன்றா இருந்ததில் அம்மா இங்கே வந்திருக்கிறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. 25வது ஆண்டு விழா தொடக்கம் ரங்கராஜபுரத்தில் நடந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு எப்படி அவ்வளோ ஒரு கும்பல் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆண்டு பரவாயில்ல, நாங்களும் கொஞ்சம் பயந்தோம் தான். அந்த வகையில் எல்லாமே அப்படியே வந்திருக்காங்க எல்லாருமே. ஒரு இந்த வகையில் சித்தர் இலக்கியமும் இதில் ஒரு பெருமையை சேர்த்துட்ருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு புதுமையை கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷம் பிள்ளைங்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி திருக்குறள் ஒப்பித்தல் கொடுத்துருக்காங்க. பசங்க எல்லாம் ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களையும் இந்த ரங்கராஜபுரம் அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக கலைச்செல்வி அம்மா, ஓகே, அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த தவமயம் 50 தவமயம் எடுத்துட்டு நடத்திடணும்னு பார்த்தோம் ரங்கராஜபுரம் அறக்கட்டளையின் சார்பாக. ஆனால் இப்போ 25 இருந்துச்சு. இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 5 போயிட்டுருக்கு. அதனால் ஐயா வந்து அந்த 5 பேரையும் கௌரவிக்கணும், அந்த 5 பேர் தொடர்ந்து வரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். இதை பற்றி சொல்லும்போது ஆலப்பாக்கத்தில் என்னுடைய தவமையம் இருக்குது. ஆலப்பாக்கம் தவமையம். இந்த தவமையம் 2011ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் ஐயாவுடைய வழிகாட்டுதல் பெரியும், ரவி ஐயாவுடைய எல்லாருடைய வழிகாட்டுதலும். ஏதாவது டவுட்னா நாகராஜ் ஐயாட்ட கேட்பேன். அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டு இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுதுன்னா அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய வழிகாட்டுதல் தான் காரணம். இந்த தவமையத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இணைஞ்சு 4 பேட்சுக்கு நாங்கள்
கொடுத்துருக்கோம். அது ஆலப்பாக்கம் தவ மையத்தில் 4 பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அடுத்தது ஜெயின் யூனிவர்சிட்டியில் இப்போ நடத்தின டிஒய்பிடி அந்த ஒரு கோர்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தது மாதம் காயகல்பம் தீட்சை கொடுத்துட்ருக்கோம். இது எந்தளவு சாத்தியம்னா யோகா, இப்போ யோகா ஜென்ரல் யோகா முடிச்சிருக்கோம் நாங்கள். அங்கே வர்றவங்களை இந்த விஷயத்த சொல்லி அவங்கள வந்து ஈடுபாடு கொடுத்து குழந்தைகளுக்கு சாக்லேட் காட்டி கூப்பிட்ற மாதிரி தான் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லை. அப்படி கூப்பிட்டு இன்றைக்கி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. அதுதான் உண்மை. அப்படி உள்ளார வந்தவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இந்த மாதிரி வாழ்க வளமுடன் வேதாத்திரி கல்வியை பற்றி சொல்கிறோம். நிறைய பேர் ஆவலாக சைட்லேயும் இதை படிச்சுட்ருக்காங்க. என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சைட்லேயே இதை படிச்சுட்ருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு வருது. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் மனசு வச்சிங்கன்னா வேதாத்திரியத்தை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். முன்னாடி இருந்த நிலையை விட நல்ல நிலைக்கு தான் போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளாரையும் அந்த வேதாத்திரியம் வரணும். வந்துருச்சுன்னா நம்ம உலகம் வந்து சுவாமிஜி சொன்ன மாதிரி ஒரு நல்ல உலகம், போரில்லா நல்லுலகம் கண்டிப்பாக வரும். அந்த ஒரு நாள் வரும், வெகு விரைவில் இருக்கின்றதை நான் நம்புகிறேன். இந்த ஒரு நிகழ்விற்காக எனக்கு வாய்ப்பளித்த ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும் சித்தர் இலக்கிய மையம் சதானந்தன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஜெயராம் ஐயாவிடம் ஒப்படைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இப்போ ஆலப்பாக்கத்தை பற்றி அவங்க குறிப்பு சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தவமையை பற்றியும் ஒரு 5 நிமிஷம் குறிப்பு நீங்கள் சென்ட்ரு இன்சார்ஜ் நான் பேசுகிறேன், கடைசியில் நான் பேசுகிறேன். அது மாதிரி பார்க்க போனீங்கன்னா நம்மளுடைய ரங்கராஜபுரம் அறக்கட்டளை வந்து 1988 தொடங்கப்பட்டது. சான்றிதழ் கூட இங்கே வச்சுருக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து 2010 வந்து வெஸ்ட் மாம்பலம் தவமையை ஆரம்பித்தோம். 11 நம்முடைய ஆலப்பாக்கம் தவமையை ஆரம்பித்தோம். அப்புறமே இது வந்து 2013-14 வந்து கேக்க நகர் ஆரம்பித்தோம். அடுத்தது வந்து சூளைமேட்டு தவமையம் சாந்தி தவம் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 25 தவமையத்தில் சாந்தி தவம் நடத்த அதை எடுத்து சூளைமேடு நாகராஜன் ஐயா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை அவங்க இன்சார்ஜ் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ரிப்போர்ட்லேயே வரல. நாங்கள் மாற்றிக்கிட்டோம் ஒன்று இன்சார்ஜ், அது வந்து வரல. அதை வந்து நீங்கள் என்ன கோரிக்கைன்னா இப்போ ஒரு பூமிநாதன் ஒரு தவமையம் இதோட சேர்த்து ஒரு 6 தவமையத்தையும் ரெகனைஸ் பண்ணணும். 3 தவமையம் தான் ரெக்கார்டில் இருக்குது. அந்த 3 தவமையத்தையும் இப்போ ஆட் பண்ணி 6 தவமையத்தையும் ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கணும். சோனி சேர்மனு ஆமாம். அது இல்லை இல்லை அந்த இது வந்து அதாவது நம்ம ரங்கராஜபுரம் அறக்கட்டளை வந்து வடபழனி, அடுத்தது வந்து ஆழ்வார் திருநகர், அடுத்தது வந்து கேக்க நகர் 3 தவமையும் வந்து கேக்க நகர் அறக்கட்டளை ஆயிடுச்சு. ஐயா வந்து வடபழனி தவமையம் வந்து இப்போ அவர் இடையில நாங்கள் காணாமல் போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இடையில வந்து தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு அறக்கட்டளை வராமல். இப்போ இன்றைக்கி தான் அவர் இந்த கேள்விப்பட்டு வந்திருக்காரு. அவர் வடபழனியில் ஒரு தவமையை நடத்திட்டு இருக்காரு. எங்கள் அறக்கட்டளையில் வேறு அறக்கட்டளை இன்சார்ஜில் இருக்கார், குளத்தூர் அறக்கட்டளை இருக்கார். அவர் விரைவில் இங்கே இணைஞ்சிருவார்னு நினைக்கிறேன், இணைஞ்சிருவார். அதே மாதிரி அவர் வந்து எப்படின்னா அம்பிகாவியோட சிஷியராக இருந்தவர். கிட்டத்தட்ட நான் போகிறப்ப அவர் சீனியர், அவர் எனக்கு முன்னாடி சீனியர். அவர் வேதாத்திரி மகரிஷி சென்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 86-88 இந்த அறக்கட்டளையிலேருந்து நேராக திருவான்மையிலே பயிற்சி எடுத்து ஒரு வேதாத்திரிக்கிட்ட அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் அந்த ஒரு ஆள் இப்போ புதுசாக இன்றைக்கி தான் அறிமுகம் வாங்குறாரு. ஆனால் அவர் பழைய தவமையம் அது. இன்றைக்கி அது ஒரு புதிய புத்துணர்ச்சி. அதே மாதிரி நம்மளுடைய வெஸ்ட் மாம்பலம் தவமையம் வந்து ஆரம்பித்தாலும் அவங்க ஃபுல்லாக விஷன் கோர்ஸ் தான், எம்ஏ கோர்ஸு, டிப்ளமோ கோர்ஸ் இது பண்ணாங்க. ஆனால் ரெகுலராக வந்து என்ன ஒரு ப்ராக்ரஸ்னால் எவ்ரி மந்த்து ஒரு 10 பேருக்கு தீட்சை கொடுக்குறது கண்டிப்பாக நடந்துடுவாங்க. அங்கே எப்படி இருந்தாலும் இந்த கோர்ஸ் நின்றபடி கொஞ்சம் தொய்வு இருந்தால் கூட எப்படியும் வருஷத்துக்கு 30-40 தீட்சை கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நடக்கும். அது வந்து வெஸ்ட் மாம்பலம் அந்த டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வள்ளியும் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கேக்க நகர் ஏழுமலையும் அது மாதிரி டார்கெட். இதனால் அறக்கட்டளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு என்ன காரணம்னா வள்ளி, ஏழுமலை, நாகராஜன் இவங்கெல்லாம் ஒரு இந்த நம்பர் ஆஃப் தீட்சை கொடுத்தா தான் அறக்கட்டளை சர்வேல ஆக முடியும். அந்த பணியை வந்து அவங்க செய்கிறாங்க. அதனால தான் நான் வந்து இதை வந்து ஆண்டு விழாவில் வந்து தனியாக அவங்களை கௌரவிக்கணுங்கிறது இதுதான். அவங்க இல்லைன்னா அறக்கட்டளை ரன் ஆகிறது முடியாது. தவமையத்தை வச்சு தான் அறக்கட்டளை நடக்குது. அந்த ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அது வந்து என்னென்னா இந்த ரங்கராஜபுரம் அறக்கட்டளை வந்து ரொம்ப பேருக்கு என்ன தெரியாதுன்னா முதல்ல சென்னையில் பில்டிங்காக கட்டி ஒரு அம்பிகாவதி, அவருக்கு தெரியும், அம்பிகாவதியை வந்து பில்டிங்காக கட்டி முதல்ல தொடர்ந்து செயல்பட்டது வந்து சென்னையில் அவர் தான். அங்கேருந்து தான் எல்லாரும்
பிரம்மகுட்டிலேருந்து ஆரம்பித்து இளங்கோவில் கோயம்பேட்டிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 பேராசிரியர்கள் உருவானது ரங்கராஜபுரம் அறக்கட்டளை தான். அதுக்கு பிறகு தான் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட நிறைய அறக்கட்டளை உருவானது. அதோடு மட்டும் இல்லை, ஆலியாரில் வந்து 12 டைரக்டர் போட்டிருந்தாங்க முதல்ல ஆலியாரில். அது ஒரு குறிப்பில் இருக்குது, எல்லாம் படித்து. அந்த 12 அறக்கட்டளை அம்பிகாவதி ஒரு இயக்குனர், ஆலியாருடைய இயக்குனர் 12 இயக்குனர், அவர் ஒரு இயக்குனராக இருந்திருக்கார். அது பூரா தமிழ்நாடு பூரா பயிற்சி எடுக்க போயிருக்கார். அதனால் அவருடைய அம்பிகாவதியினுடைய நினைவு, அவருடைய தேவையும் சிற்சபையினுடைய சேவையும் தான் இந்த அறக்கட்டளை வந்து 38 ஆண்டுகள் இந்த அளவுக்கு கண்டினியூவாக செயல்படுதுன்னா நான் செயல்பட்டேன்னு சொல்ல முடியாது. அவனுடைய சிற்சபையினுடைய அம்பிகாவினுடைய ஒரு தொண்டு, சமூக நல தொண்டு தான் இது வந்து என்னை ஊக்கப்படுத்திட்டு போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி இறைநிலை ஏற்பாடு, இந்த தவ மையங்கள் அவங்க அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இதை கொடுக்கலன்னா அறக்கட்டளை மூடுற கண்டிஷன் வந்துடும். அதனால் தவ மையத்தை வச்சு தான் அறக்கட்டளை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்களுக்கு நன்றி பாராட்டுறது தான் முக்கியமான நிகழ்ச்சி. அதில் வந்து முக்கியமான பொறுப்படுத்தி தொய்வு இல்லாமல் நடத்துறது வள்ளி தான். தொடர்ந்து சேவைகள் பண்ணுறது அவங்க தான். அவங்கள ஒரு கௌரவப்படுத்தணும். அடுத்தது வந்து வெஸ்ட் மாமலமும் அவர் 82 84 வயசு ஆனால் கூட அந்த தீட்சை வந்து தொய்வே ஆகிறது இல்லை. எப்படியோ ஒரு அவங்க மருமகளை போட்டு 2 பேரை நியமித்து பேராசிரியர் வச்சு பயிற்சி கொடுத்துக்கிட்டா தான் இருக்கார். இவங்களுடைய பணி தான் ரங்கராஜபுரம் அறக்கட்டளைக்கு பேர் வாங்குது. அது மாதிரி நம்மளுடைய வெள்ளி விழா டயத்தில் 25 தவமையும் ஆரம்பித்து சென்னையில் கிட்டத்தட்ட எல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து யூனிஃபார்மோடு வந்தவங்க கிட்டத்தட்ட 500 பேர் எங்களுடைய பேராசிரியர்கள், அருள்நீதிகள். அந்த அளவுக்கு இருந்தது. காலப்போக்கில் நானே பிரித்து விட்டேன். என்னால் 25 தவமையத்தை மேனேஜ் பண்ண முடியல. அப்புறம் கேக்கனர் அறக்கட்டளை, சாலிகிராம அறக்கட்டளை, இன்னும் 3 அறக்கட்டளை பிரித்தப்போ அவங்க ஒத்துக்கிடல. இந்த தவமயத்தில் இருப்போம்னு சொல்லி ரங்கநாதன்லாம் அறக்கட்டளை ஆக்கியாச்சு. முடியாதுன்ட்டார். இல்லை ரங்கராஜபுரத்துலாம் இருப்பேன் அப்படின்ட்டார். அதனால் அவர் பாபா நகர் இவங்கெல்லாம் தனியாக அறக்கட்டளை உருவாக்குறதுக்கு ஒத்துக்கல. அதனால் இந்த அறக்கட்டளை இவ்வளோ செம்மையாக சிறப்பாக நீங்கள் செயல்படுதுன்னா அந்த அளவுக்கு சேவை பணிகளையும் நிறைய தலையிட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ கிட்டத்தட்ட 3 வள்ளலார் அறக்கட்டளை நாங்கள் தொடர்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று வந்து தீபன் ட்ரஸ்ட் ஐயா வந்திருக்கார், பாலகிருஷ்ணன் ஐயா. அவர் அறக்கட்டளைக்கு எங்களுடைய நீதியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி நெசப்பாக்கத்தில் நம்ம துணைத்தலைவர் வந்திருக்காரு குமரேசன், அவர் நீதி கொடுத்துட்ருக்காரு. அடுத்தது வந்து மின்ட்டில் இருக்கிற தவமையம் ஸ்ரீநாத், நம்ம வள்ளலார் முகமது குடியிருந்த இடம், அதுக்கு மாதம் நீதி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். இதை தவிர்த்து நிறைய சேவை நீதிகளை நம்ம தொடர்ந்து பண்ணியிருக்கோம். அது வந்து அம்பிகாவி தான் தொடங்கி வச்சார். முதல்ல இந்த வள்ளலார் நிதியை வந்து கொடுக்கணும், நம்ம வருஷம் ஆன உடனே ஒரு நிதியை மிச்சம் இருந்ததுன்னா அதை எடுத்து வள்ளலார் நிதி கொடுத்துடணுங்கிற திட்டம் வந்து நான் தொடங்கினதில்லை. தொடக்க காலத்துலேருந்து 38 ஆண்டுகளாக வருஷம் முடிஞ்ச உடனே மிச்ச பணத்தை எடுத்து வள்ளலார் அறக்கட்டளையை கொடுத்துடணுங்கிற ஒரு தீர்மானத்தை வச்சுருந்தோம். இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒரு 2 ஆண்டு விழா நடத்துகிறப்ப அந்த நிதியை வந்து இந்த மாதிரி ஒரு நூல் வெளியிடுறது, ஒரு விழா நடத்துறது, அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு வரோம். இதில் வந்து இப்போ நிதிங்கிற தொய்வே இருக்காது. உடனே இந்த ஆண்டு விழா நடத்துகிறோன்னா உடனே நிதி வந்து கொடுத்துருவாங்க எல்லாம். அது எல்லோரும் பார்த்தா ஜெயராம் தான் செய்கிறோமான்னு தெரியும். எல்லா இடத்துக்கும் ஜெயராமன் வந்து முன்னே நிற்கிறன ஒழிய நிதி வந்து இயல்பாக நம்ம அறக்கட்டளை இருக்கிறவங்க எல்லாருமே பங்கெடுத்துருப்பாங்க. அதனால் அந்த அங்கே அறக்கட்டளை இந்த அளவுக்கு செம்மையாக நடத்துறதுக்கு தவமையனுடைய முக்கியமான பங்களிப்பு தான் இந்த அறக்கட்டளுடைய வளர்ச்சி. அதனால் அவங்க என்றும் நன்றி கூறணும் சொல்லி ஒவ்வொருத்தரையும் பாராட்டிட்டு ஒவ்வொருத்தரும் பேசணும். ஒரு 5 நிமிஷம் பேசின பிறகு பாராட்டுவோம். வாழ்க்கை வரணும். திரு மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கு ஜெயராமன் ஐயா அவர்கள் வாழ்த்து பொன்னாடை போத்துகிறார்கள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாகராஜன் ஐயா அவர்களுக்கு ரங்கராஜபுர அறக்கட்டளையின் தலைவர் திரு ஜெயராமன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். பொருளாளர் உலக சமுதாய சேவா சங்கம் ரவி ஐயா அவர்களுக்கு ஜெயராமன் ஐயா பொன்னாடை போர்த்துகிறார்கள். திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு பூவிழி தவம் நடத்திய பூவிழி ஸ்ரீவித்யா பாலா நாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சாந்தி மேம் வாங்க. பூவிழி ஸ்ரீவித்யா, அப்படியே பூவிழி ஸ்ரீவித்யா சேர்ந்து சாந்தி அம்மாவுக்கு ஒரு பொன்னாடை போட்டுறேன்.
நீங்கள் 2 பேரும் ஒன்றா பாடவும் அவங்க 2 பேருக்கு ஒன்றா போட்டலான்னு போட்டாங்க. பூவிழி அப்படியே அதை வாங்கி மேடம் அம்மா சாந்தியம்மா கொடுங்க. சாந்தியம்மா அவர்களுக்கு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயராமன் ஐயாவுக்கு பொன்னாடை போத்தணும். அதுக்கு முன்னாடி அவரை பாராட்டணும். அம்பிகாபதி ஐயா எனக்கு நெருங்கிய நண்பர். ரொம்ப வருடம் அவர் சொல்கிறதாட்டம் ரொம்ப வருடம். எப்போதும் மோஸ்ட்லி ஈவினிங் அவரோட கிளினிக்கில் தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு நாள் சொன்னார், ஐயா நான் ஆனந்த் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனந்த் நான் இந்த அறக்கட்டளையை ஜெயராமன் அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைக்க போகிறேன். நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நீங்களே நடத்துங்க, அதெல்லாம் டாக்டர் நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னா. அப்புறம் திருப்பி இன்னொரு 2-3-4 டைம்ஸில் என்னால் முடியல, சில சூழ்நிலைகள், அதனால் அவர்கிட்ட ஒப்படைக்க. அப்புறம் எனக்கு ஜெயராமனையா இப்போ எனக்கு பழக்கம் கிடையாது. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் நீங்கள் ஏதோ ஒன்று டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், நடத்துங்க டாக்டர். அவர் எல்லாருக்கிட்டையுமே ஒப்பீனியன் கேட்பார். என்னங்க மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பார். அதில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர் அப்படின்னு சொன்னேன். டெஃபினட்டாக இப்போ உண்மையிலேயே நான் பல வருடங்கள் 20 வருடங்களுக்கு கழித்து இப்போ ஜெயராமனையா சந்திக்கிறேன். அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஐயா நீங்கள் எல்லா விதமான வாழ்த்துக்களோட 100-120 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பணி செய்யணும் அப்படின்னு அவளை வாழ்த்துக்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். ஜெயராம் ஐயா அவர்களை கௌரவிக்கப்படுகிறார்கள். வாழ்க வளமுடன். ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்துக்கிறார்கள். தீபம் அறக்கட்டளை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். தீபம் அறக்கட்டளை வாழ்க வளமுடன்.